Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஜூலை மந்தோட 4th week diet chartடும் சப்ஸ்கிரைபர் weight loss and சப்ஸ்கிரைபரோட அதுவும் டீனேஜ் சப்ஸ்கிரைபரோட சந்தேகங்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் டயட் எப்படி போயிட்டு இருக்கு, செமையா போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை கேட்கும்போது. டெய்லி ஏங்க இப்போ வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னீங்க. வெளி வேலைகள் அதிகமாக இருக்கும்போது அங்கே அலைஞ்சிட்டு வந்தோடனே கொஞ்சம் டயர்டாகிருது. ஸோ அதனால என்னால் டெய்லி வீடியோ போட முடியல. கண்டிப்பா ஆகஸ்ட்லேருந்து டெய்லி விளாக் மாதிரியே வெயிட் லாஸ் போட்டுடலாம். இதுல என்னன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாளர் உங்களுக்கு வரப்போறாரு. ஜூலை 1st தான் காமிக்க போறாரு யார் போட்டியாளர்ன்ட்டு. அதுவும் அந்த போட்டியாளர் 100 days போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கே சொல்லலாமா வேண்டாமா நீ மனசுக்குள்ள பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. நம்பி ஆரம்பிக்கிறேனே 100 நாளைக்கு அப்படின்றது எனக்கே கொஞ்சம் லாங்காக தெரியுது. 100 நாளைக்கு அவர் சமாளிக்கிறாரா அப்படின்றது, 100 நாளைக்கு முதல்ல வெயிட் லாஸ் பண்ண வராரா அப்படின்றது தான் தெரியலை. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு சேலஞ்சுனா எனக்கு ஒரு விதமான சேலஞ்ச் இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் ஆகஸ்ட் மந்தில் நீங்கள் சொல்கிற மாதிரியே விளாகாகவே போட்டுடலாம். டெய்லி எக்ஸசைஸ், சமையல் எல்லாம் விருப்பப்பட்ட மாதிரியே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா போன விளாகில் நான் எப்படி போட்டிருந்தேன்னா மேக்ஸிமம் சமையல் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மந்த் எண்டில் எக்ஸசைஸ் வீடியோ ஒரே ஒரு வீடியோவாக போட்டுட்டு அதில் நான் இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணேன். பட் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைபர் வேற ஒருத்தருங்க வெயிட் லாஸ் பண்ணி நான் மோட்டிவேட்டராகவும் ஒரு ட்ரெயினராக இருக்கும்போது நான் எப்படின்னா டெய்லி அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமா? அப்படி இல்லைன்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுமா, டெய்லி எக்ஸசைஸ் வீடியோவும் ப்ளஸ் ஃபுட்டும் சேர்ந்து வரணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து எதை அதிகமாக லைக்கு எதை அதிகமாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆகஸ்ட் 1st விளாக் மாதிரி போட்டுக்கலாம். அதிகமாக டீனேஜில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுறது தான். என்ன கமெண்ட் அப்படின்னா, எனக்கு ஏஜ் 16 ஆகுது, எனக்கு ஏஜ் 14 ஆகுது, நான் இது பண்ணட்டுமா இது பண்ணக்கூடாதா எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ வெயிட் லாஸில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டீனேஜ்னாலும் சரி எந்த ஏஜாக இருந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம், வெயிட் லாஸ்ன்றது வேற, நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வேற கிடையாது. ஸோ அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்க. அப்போனா தான் நம்ம லைஃப் லாங் வெயிட் ஏற முடியாது, நம்ம ஹெல்த்தியாகவும் பார்த்துக்க முடியும். இப்போ இருக்க டீனேஜ் பசங்களுக்கு அது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கஷ்டம் தான். ஏன்னா நான் டீனேஜாக இருக்கும்போது இந்த அளவுக்கு உணவு பழக்கங்கள்லாம் கிடையாது. ஃபுல்லாக எங்கள் வீட்டு பக்கம் மிஞ்சி போனால் ஆப்பம் இருக்கும், வடை கடை இருக்கும். அப்படி இல்லைன்னா டெய்லி ராத்திரிக்கு மரவள்ளி கிழங்கு வரும், வேக வச்ச மரவள்ளி கிழங்கு வரும், கடலை வரும். இதுதான் எங்களோட ஸ்நாக்ஸே. பொட்டுக்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும், தேங்காய் பருப்பி இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் எங்கள் காலத்தில் இருந்தது. பட் இப்போ இருக்க டீனேஜ் பசங்களுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எந்த பக்கம் போனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. எங்கள் தெருவிலே ஒரு சின்ன தெருவாக இருந்தாலும் அங்கே ஒரு 10 கடை, அதுவும் ஃப்ரைட் ரைஸ் வறுக்கிற பாருங்க, அப்படி இப்படி ஆட்டி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வறுக்கும் போது அந்த பிள்ளைங்களை பாவம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுவும் லாக்டவுனில் அம்மா மனுங்க நம்ம ஊட்டியே அவங்கள கொஞ்சம் பெருக்க வச்சுட்டோம். உடல் உழைப்பு இல்லாமல் இந்த காலத்தில் இருக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. கண்டிப்பாக டெய்லி 1 hour ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பழகிக்கோங்க. யோகா, ஷட்டில் காக் விளாட்றது, பேட்மிண்டன் விளாட்றது, சைக்கிளிங் பண்ணுறது, ரன்னிங் போகிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, எனி ஒன் உங்களுக்கு வேர்வை வெளிவர்ற மாதிரி ஏதாவது 45 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக பழகிக்கோங்க. பசங்களாக இருந்தால் வாக்கிங், ஜாக்கிங் எல்லாம் பழகிக்கலாம். ஏதாவது ஒரு கேம் உங்கள் வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 நாள் பண்ணாலே நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் ஏறாது. அன்ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது மூலியமாக வர பிரச்சனைகளும் வராது. அதுக்கு மெயினான ஒரே சொல்யூஷன் எக்ஸசைஸ் தான். நம்ம உடலை நம்ம உழைக்கணும். இப்போ இருக்க வீட்டு வேலைங்களும் சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்க வேலைங்களும் நம்ம உடல் உழைப்புக்கு அந்தளவுக்கு ஒத்துழைப்பு தர்றதே கிடையாது. மெயினாக ஜங்க் ஃபுட்டு. அதில் ஒரு பொண்ணு போட்டிருந்தான், நேற்று கமெண்டில் பார்த்துருந்தேன், அக்கா நேற்று ஒரு டைரி மில்க் சாப்பிட்டுட்டேன், 2 ஐஸ்கிரீம், 25 ரூபா ஐஸ்கிரீம், 50 ரூபாய்க்கு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன்க்கா, ஆனால் வேறு எந்த சாப்பாடுமே சாப்பிடல, வெயிட்டு குறைஞ்சிரும்ல அப்படின்னு, 3 வாரத்தில் 3 கிலோ குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்குறான். நான் என்ன சொல்ல இதுக்கு? எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது. ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் சாப்பிடாமே இருக்க முடியாது. பட் வெயிட் லாஸில் கண்டிப்பாக எடுக்காதீங்க. நீங்கள் என்ன தான் அதை சாப்பாடு சாப்பிடாம ஜங்க் ஃபுட் மட்டும் எடுத்தாலுமே வெயிட் லாஸ் பண்ண விடாது. வெயிட் ஸ்டபனாக நின்றோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆள் ரொம்ப ஒல்லியாக ஆவீங்க, ஆனால் வயிறு மட்டும் பானை மாதிரி வந்துடும்.
இது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஒரு ப்ராப்பரான டயட் இல்லை ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம எல்லா விதமான சத்துக்களும் சேர்ந்து எடுக்கும்போது தான் நம்ம ஸ்கின் க்ளோவிங் வரதும் சரி, உடம்பு வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு போலியான டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபேஸ் டோக் விழுந்துரும். நம்ம பாடி ஹெல்த் இருக்குமான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். டயட் அப்படின்னா எந்த ஒரு ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து ஒன்றுமே சாப்பிடல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு. சரி வாங்க சப்ஸ்கிரைபரோட வெயிட் லாஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் முல்லை. அவங்களோட வெயிட் லாஸ் எவ்வளோ அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி சொல்லிக்கிறேன். அவங்க அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவங்களையும் பார்த்துக்கிட்டு அம்மா வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அவங்களோட வெயிட் லாஸையும் அவங்க பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு வைராகியம். நம்மள எல்லாரும் குண்டு குண்டுன்னு சொல்கிறது கூட பக்கத்தில் இருக்கவங்களே நம்ம கேலி பண்ணும்போது வர்ற வேதனை இருக்குது பார்த்தீங்களா, வேதனையோட வெறி பயங்கரமாக வரும் அந்த நேரத்தில். இன்னொன்று 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அவங்களுக்கு பிறந்திருக்காங்க. 12 வயசு ஆகுது பையனு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்குது, இர்ரெகுலர் ப்ராப்ளம் வேறு வந்திருக்கு. அதனால அவங்க 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது கூட தெரியாமல் அபார்ட் ஆகிருக்கு. இது வந்து நிறைய பெண்களுக்கு நடக்க தான் செய்யும். என்ன நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது, உள்ளே இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் நம்ம லைஃப்பில் வந்து டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும். பசங்களை பார்க்க, வீட்டுக்காரை பார்க்க, சமைக்க, அப்படியே நம்ம லைஃப் அப்படின்றத நம்ம பார்த்துக்க, நம்ம உடம்பு அப்படின்றத நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். அந்த நேரத்தில் நம்மள அறியாமே நிறையா தப்பு நம்மளுக்குள்ளே நடந்திருக்கு. அது ஆனால் கடைசியில் யாருக்கு வரும் தப்பு, நம்ம தலையில் தான் வரும். அதையும் தாண்டி பெண்கள் வந்து ஃபேமிலியும் பார்த்து நம்மளையும் பார்த்து சுற்றி இருக்க எல்லாரோட ஹெல்த்தையும் பார்த்து மேலே வரணுன்றது இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு சாதனைங்க. அதை தான் முல்லை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட், அவங்களையும் பார்த்துட்டு முல்லையோட வெயிட் லாஸ் அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். 79 கிலோலேருந்து கிட்டத்தட்ட 62.400 கிராம் வந்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோ குறைச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு பெரிய வெயிட் லாஸ் இல்லையா. ஒவ்வொரு பெண்களுக்கும் மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பின்குறிப்பு வேற போட்டிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமே என்னோட கணவர் தான். என்னுடைய மாற்றத்துக்கு என் கணவர் தான் காரணம். அவர் தான் நீ குண்டா இருக்குன்னு சொல்லுவார். இனியும் அவர் இப்படி சொல்லக்கூடாது என்று வெறித்தனமாக குறைத்தேன். ஸோ முல்லைக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் முல்லை. உங்கள் உடம்பை கண்டிப்பாக ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அம்மா உடம்பையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள் அம்மாவை. காயத்ரி பரந்தாமன் அப்படின்றவங்க, அக்கா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஜூலை மந்தில் நான் நோ ரைஸ் எடுக்காமல் டயட் ஃபாலோ பண்ணி 67 கிலோ வந்திருக்கேன் அப்படின்னாங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க எப்படிக்கா குறைச்சிங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க, மார்னிங் ஃப்ரூட்ஸ் எடுத்தேன், ஆஃப்டர்நூன் குக்கும்பர் அல்லது ராகி கஞ்சி எடுத்தேன், வீட்டில் செய்கிற பொரியல் எடுத்துக்கிட்டேன், ஈவினிங் டயத்தில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஆர் சூப் எடுத்துக்கிட்டேன், டெய்லி 10,000 வாக்கிங் ஸ்டெப் அண்டு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணேன். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 82 கிலோலேருந்து இப்போ வந்து 67 கிலோ வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் சொல்லியிருக்கேன். இப்போ ஜூலை மந்த்லேயே அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 82லேருந்து 67 வந்திருக்காங்க. உன்னி அவங்க வெயிட் லாஸ் பயணம் தொடரும் அப்படின்னு இருக்காங்க. காயத்ரியோட சாப்பாடு பார்த்தீங்கன்னா காலையில் ஃப்ரூட்ஸ், மத்தியானம் ராகி கஞ்சி, கம்பு எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வீட்டில் இருக்க பொரியல் எடுத்துக்கலாம். சில சமயம் நான் சாயந்தரம் எடுத்துக்கலாமாக்கா ராகி கம்பு கஞ்சி அப்படின்றீங்க, எடுத்துக்கலாம். நம்ம வெயிட் லாஸ்க்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றது கூட நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம களியாக கிண்டும் போது நிறையா கிண்டிடுவோம், அது வந்து கலோரி அதிகமாகும். நம்ம வெயிட் லாஸ்க்கு கஞ்சியாக எடுக்கும்போது கம்மியாக தான் எடுப்போம், கலோரி கம்மியாக தான் வரும். வெயிட் லாஸும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது ஒரு நேரம் நீங்கள் காப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு நேரம் வந்து காப்ஸ் கட் பண்ணுங்கள். அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. காலையில் ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்காங்க, மத்தியானம் காப்ஸ் எடுத்துருக்காங்க, ராத்திரிக்கு அவங்க ஸ்ப்ரவுட் எடுக்கும்போதும் சூப் எடுக்கும்போது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக தான் இருக்கும். நம்ம சாப்பிடல அப்படின்றது தோணவும் தோணாது. சூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml 500 ml எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காய்கறிகள் சூப் அதெல்லாம் எடுக்கும்போது கலோரி கம்மி தான். அப்போ நம்ம அதிகமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப ஒரு 2-3 கிளாஸ் குடிக்கும்போது உங்களுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்காக தான் இருக்கும். நல்லா திக்காக செய்யும் போது நம்ம வந்து 7 நாளைக்கு 7 ஸ்ப்ரவுட் வீடியோ கூட போட்டிருக்கோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும். வனிதா சிவகுமார் அவங்க வந்து பிக் தேங்க்ஸ் டு நிதிஷ் ஃபேமிலி பிகாஸ் ஐ ரெடியூஸ்டு 5 kg வெயிட். நவ் எ டே ஐ எம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ. ஸோ வனிதாவுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். 5 கிலோ குறைச்சேன்னு சொன்னாங்க. எத்தனை நாளாக எப்போ குறைச்சேன் அப்படின்றது டீட்டெயில்ஸ் சொல்லலை. இருந்தாலும் வனிதாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். 5 kg குறைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ரக்ஷனா 69 kgலேருந்து 57 வந்திருக்காங்க. 8 கிலோ குறைச்சிருக்காங்க. ஏஜ் வந்து 23 ஆகுது. ரக்ஷனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். பிரியான்ற சப்ஸ்கிரைபர்ஸ் 76 கிலோலேருந்து 65.55 கிலோவுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களும் 5 கிலோ கிட்ட குறைச்சிருக்காங்க. அவங்க குறைச்சிக்கிறத சொல்லும்போது இன்னும் 5 கிலோ குறைக்கணுக்கா அப்படின்றாங்க. கண்டிப்பாக
ட்ரை பண்ணுங்கள். அடுத்து உமா அப்படின்றவங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க, நானும் 82லேருந்து 76 வந்திருக்கேன். நானும் இன்னும் 65 கிலோவுக்கு தான் கொண்டு வரணும், என்னோட டார்கெட் அப்படின்னு இருக்காங்க. டார்கெட் பண்ணுற எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன், கீப் இட் அப். விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றியை தரும். ரஞ்சனின்றவங்க விஷ்ணு பிரியா அவங்களோட சிஸ்டராக, அவங்களும் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை பார்த்து தான் மோட்டிவேட் ஆகி அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ அவங்க வந்து மாசமாக இருக்காங்களாம். ஸோ 7 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம் விஷ்ணு பிரியா. பிரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகணும். உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து 4th வீக் டயட் போயிடலாம். 4th வீக் டயட் அப்படின்ற போது இந்த வார சேலஞ்ச் என்னென்ன, அதாவது நைட்டு வந்து போன வாரம் நம்ம சூப்பாக கொடுத்தோமா, இந்த வாரம் 7 வகையான சாலட் வீடியோ தான். சாலட் அப்படின்றது நான் ஜூன் மந்தில் 7 நாள் சாலட் செஞ்சுருப்பேன். அதோட வீடியோ நான் கீழே லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான சேலஞ்சை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வருங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட் 1st வீக்லேருந்து விளாக் கண்டிப்பாக வரும். சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ கீழே உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திருப்பி ரிப்ளை பண்ணலன்னு சொல்லாதீங்க, அவ்வளோ பேத்துக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. அதை பார்த்து அடுத்தடுத்து வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்காக நான் இந்த ஒரு வாரம் டயட்லாம் இருக்க மாட்டேங்க அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க. கண்டினியூவாக டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஜூலை மந்த் வெயிட் லாஸ் அப்படின்றது உங்களுக்கு சூப்பராக போயிட்டே இருக்கும். ஜூலை மந்த்லேயும் வெயிட் லாஸ் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனாக எல்லாமே சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.